உங்களுடைய அறிவும் நீங்க இதுவரைக்கும் பெருமையா நினைச்சிட்டு இருந்த அந்த பொருள்களும் சொந்த பந்தங்களும் உதவ முடியாத அந்த நாள் நெருங்கும் போது நிச்சயமா நீங்க அடக்கி ஆளப்படுறீங்க. இறைவனால அடக்கி ஆளப்பட்டு அங்கிருந்து தான் உங்களுடைய பக்தியே ஆரம்பிக்குது. பக்திங்கிறது ஒரு நியாயமான ஒரு ஆற்றல் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை நான் நம்புறேன். அந்த நம்பிக்கைய உங்களுக்கு கொடுத்ததே தியானம் தான். அப்ப பக்தியா அல்லது தியான முறையா எது இறைவனை அடைய சிறந்த வழி அப்படின்னா, பக்தியும் தியானமும் ஒண்ணுதான். பெரும்பாலும் இன்னைக்கு நான் ஒரு குருவை பார்த்தேன், அந்த குரு எனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு, அந்த அடிப்படையில நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், நான் இந்த நிலையை அடைந்துட்டேன் அப்படின்னு யார் இன்னும் அந்த நானுங்கிற எண்ணத்திலேயே தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஒருபோதும் இன்னும் தியான நிலையை அடையவே இல்லை. தியானம் என்பது நான் நான் என்ற வார்த்தை நீங்கி நீ என்ற வார்த்தை மனதார உருவாகணும்.